ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மத்தேயு 6 அதிகாரம் 34 வசனம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால், கவலைப்படாதிருங்கள். இதுதான் இன்றைய இறைவார்த்தை. மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். பொதுவாக கவலை ஏன் வருகிறது என்று சொன்னால், ஒரு சிக்கல் வரும்போது, இல்லை என்று சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதனை சமாளிப்பதற்கு, அதனை எதிர்கொள்வதற்கு பலமில்லாத போது அவனுக்கு கவலை வருகிறது. எனவே அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விசேஷமாக இங்கு சொல்லப்படுகிறது, உடைக்காகவும் உணவுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பொதுவாக கவலையை 4 விதமாக சொல்லுகிறார்கள். என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைகள். கண்டிப்பாக அந்த கவலையை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். 2வது சொல்லுகிறார்கள் தள்ளி போட வேண்டியது. 3வது அலட்சியப்படுத்தி விட வேண்டியது. 4வது உடனடியாக தீர்க்க வேண்டியது. இந்த கவலை, இந்த 4 காரியங்களையும் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் கவலை என்பது நமக்கு இருக்கவே இருக்காது. ஏனென்று சொன்னால், முதலாவது அனுபவித்தே ஆக வேண்டியது. சில கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது, உதாரணமாக ஒரு மரணம் வருகிறது, அதை நம்ம தள்ளி போட முடியாது. அதே நேரத்தில் அதற்கு தீர்வு காணவும் முடியாது. ஒரு உடனடி மரணம், ஏதாவது ஒரு மரணம் இருக்கலாம். ஆனால் அதை அனுபவித்தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கவலையை நம்ம என்ன செய்யலாம், மறந்துடலாம். 2வது தள்ளி போட வேண்டிய கவலைகள். உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு பையன் இருக்கலாம், அவர்களுக்கு திருமண வயது இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு வேலை வாய்ப்பு. அதற்காக அந்த டைம் கவலைப்படுறதை விட அந்த கவலை என்ன செய்யலாம், தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3வது அலட்சியப்படுத்தி விட வேண்டிய கவலை. சில காரியங்களை குறித்து நாம் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே அதை கடந்து சென்று விடலாம். எனவே அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது தீர்க்கப்பட வேண்டியது. சில காரியங்கள் என்ன செய்யலாம், நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், அந்த சிக்கல்களை தீர்த்து விடலாம். எனவே இந்த 4 முறைகளை, இந்த 4 வகையான கவலைகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரும் அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். உங்கள் கவலைகளை அவரிடத்தில் வைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.